வணக்கம். இன்றைய திருக்குறள், ஒருபொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியும் அல்ல பல. இதன் பொருள், நம்முடைய வாழ்நாள் எப்பொழுது முடியும், எப்படி முடியும் என்றது யாருக்குமே தெரியாது. நாம் இன்று இருப்போம், நாளை இருப்போமா இருக்க மாட்டோமா என்று தெரியாது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய மாந்தர்கள் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவருடைய எண்ண ஓட்டத்தில் கோடி கோடியான எண்ணங்கள் இருக்கிறது. நாம் அதை செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நகை வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல வேண்டும் என்று நம்முடைய மனம் இருக்கிறது. அதனுடைய வேகம் மனோவேகம் என்று சொல்வார்கள். அந்த மனோவேகத்துக்கு ஒரு அளவே கிடையாது. அப்படி இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றுமே தெரியல, நிலையே இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆனால் எண்ணம் மட்டும் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் என்னென்னலாம் நினைக்கிறாங்க அவங்க. அதுதான் மனுஷங்க. அவராக சொல்கிறாரு வள்ளுவர், இருக்கிறது ஒரு நாளோ 2 நாளான்றது தெரியல. ஆனால் அவங்க நினைக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான எண்ணங்கள், கோடிக்கணக்கான மனக்கணக்குகள், மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள் நிறைய அதை பற்றி யோசிக்கிறாங்க. இதை நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்ற மாதிரி யோசிக்கிறார் அவர். அதனால் வாழ்கின்ற அந்த நாள் எப்போ இன்றைக்கி படுக்கிறோம், நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோம், நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோம். அதுதான் நம்முடைய வாழ்வு நம்ம நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மேலும் மேலும் நம்ம கணக்கு போட்டு தான் இருக்கிறோம். அதை செய்யணும், இதை செய்யணும். ஏன்னா நமக்கு தெரியாது என்றைக்குன்னு. தெரிஞ்சது ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் அவ்வளோதான், எல்லாம் முடிச்சு போடும். கடவுளுடைய மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய தந்திரம் எல்லாமே அதை சொன்னீங்கன்னா, யார் எப்போ சாவாங்கன்னு அவருக்கு யாருக்குமே சொல்கிறதில்ல. எப்போ நடக்கும், எது நடக்கும், எதுவுமே தெரியாது நமக்கு. அதுதான் அது தெரிஞ்சதுன்னா நம்ம முழுவதும் பண்ண மாட்டேன்றது தான். இதுதான் இந்த பொருளுடைய விளக்கம். நன்றி.